ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இளமையில் திருமணம் யாருக்கு? இதான் தலைப்பு. இருமணம் இணையும் திருமணம், இதில்தான் எத்தனை இன்னல்கள். இப்படி தான் அடிக்கடி என்னோட காணொலியில் சொல்லுவேன். அதுவும் திருமணம் சம்மந்தப்பட்ட காணொலிகள் பூராத்திலையுமே பண்ணுவேன். ரொம்ப சின்ன வயசுலேயே எதிர்பாராத விதமாக திருமணம் முடிந்துவிடும் கிரக அமைப்புங்கிறது எப்படி இருந்தால் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இவங்களுக்கு நிறையா லட்சியங்கள், கனவுகள், அது இதுன்னெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும். ஆனால் டமால்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடும். இன்னும் சிலர் திருமணம் பண்ணி ஆகணுங்கிற பிளானோடையே சின்ன வயசுலேயே ஆரம்பிப்பாங்க. அதுவும் ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். வெகு சிலருக்குத்தான் திருமணம் என்பது ரொம்பவுமே காலதாமதமாகும். சரியான பருவத்தில் திருமணம் செய்வதை காட்டிலும் ஒரு 20-30% முன்னாடியே பண்ணிடுறது. ஒரு உதாரணமாக, ஒரு பெண் குழந்தைக்கு 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுறதுங்கிறது இளமையில் திருமணம் தான். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு 24 வயசு, 25 வயசு, 27 வயசெல்லாம் கடக்கிறாங்க. 30 வயசு கடந்து விட்ட பெண் குழந்தைகளும் நிறையா இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 21 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுறதுங்கிறது இளமையில் திருமணம் தான். 24 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இளமையில் திருமணம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி 28 வயசு, 29 வயசு, 32 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஆண்கள்லாம் அதிகம். இந்த இளமையில் மனம் முடித்து விடும் விதி யாருக்கு? இதில் இன்னொரு சூட்சம் என்னென்னா, இந்த விதி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் இளமையில் கல்யாணம் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணாமல் லேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணத்துக்காக ஏங்கி தவிக்க வேண்டியது வந்துவிடும். பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டாருன்னா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார். 7ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் சரி, 7ல் சனி போய் உட்கார்ந்தாருனாலும் சரி, 7ஆம் இடத்தோடு சனி ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருந்தாலும் சரி, சின்ன வயசில் கல்யாணத்துக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பார். பெண்கள் ஜாதகமாக இருந்தால் 17 to 21 ஒரு ஆப்ஷன் வரும். அந்த நேரத்தில் நான் படிக்க போகிறேன், கலெக்டர் ஆகிறேன், 2 டிகிரி முடிக்கணும், என் சொந்த காலில் நின்று தான் கல்யாணம் பண்ணணும்னு தள்ளி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவர் சௌகரியமாக அப்படியாப்பா மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துலேருந்து 12 வருஷம் இழுத்துட்டு போயிடுவார். ஆண்கள் ஜாதகத்தில் 21 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே சனி 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். சொந்தத்திலே பொண்ணு இருக்கும், யாராவது ஒரு சொந்தக்காரங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துவாங்க, பேரண்ட்ஸே கூட வற்புறுத்துவாங்க. அதெல்லாம் முடியாது, நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் இப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் திருமணம் அதற்கு பிறகு எட்டாக்கனியாகி போகும். ஸோ சனி கொடுக்குற வாய்ப்பு இது ஒன்று. இளமையில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சனி தர்ற வாய்ப்பு இது. 7ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டிருந்தால், இப்போ ஒரு உதாரணமாக ஒரு மகர லக்ன ஜாதகம், ரிஷபத்தில் சனி இருக்கார், 5ஆம் வீட்டில் தன் 3ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கார். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், 7லேயே சனி ஆட்சியாக இருக்கார், சின்ன வயசுலேயே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்காமலாம் போகாது, நாம் தான் அதை மிஸ் பண்ணியிருப்போம். மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் அவர் சௌகரியத்துக்கு மந்தத்தனத்தை போட்டு தாக்கிடுவார். இது ஒரு விதி. இன்னொரு விதி, உங்களுடைய சுகாதிபதி, அதாவது 4ஆம் அதிபதி எந்த ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வலுவோடு இருக்காங்களோ இவங்களுக்கு இளமையில் கல்யாணம் முடிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஒரு மேச லக்னம்னா 4ஆம் அதிபதி யார்? சந்திரன். இப்போ சந்திரன் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறதோ அல்லது அவர் உச்ச மூலத்திரிகோண வீடான ரிஷபத்தில் இருக்கிறதோ இவங்களுக்கு இளமையிலே கல்யாணம் முடிகிற வாய்ப்பு வரும். ரிஷப லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறது, இல்லை 12ஆம் இடத்துல உச்சத்தோடு இருக்கிறது, மூலத்திரிகோண வலுவோட சிம்மத்திலே இருக்கிறது, இளமையிலே மனம் முடிக்கிற யோகம் வரும். மிதுன லக்ன ஜாதகத்துக்கு புதனே 4ஆம் அதிபதிங்கனால புதன் எப்படி வலுத்தாருனாலும் இவங்களுக்கு இளமையில் மனம் முடிக்கிற யோகம் வரும். புரியுதுங்களா? எனக்கு சொந்தக்கார பையன் ஒருத்தன் மிதுன லக்னம், லக்னத்திலே புதன், கரெக்டாக 20 வயசு முடிஞ்சு 12ஆவது நாள் கல்யாணம் பண்ணிட்டான். லவ் மேரேஜ். நான் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன் சின்ன வயசுலேயே ஜாதகம் பார்க்கும்போது, இவன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவான். ஐயையோ, நான் என் மகனை IAS படிக்க வைக்காமல் விடவே மாட்டேன், அவன் நல்லா படிக்கிறான்னார். எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும். அதன் பிறகு அவன் நல்லா படித்து அரசு வேலைக்கு போயிட்டாங்கிறது தனி கதை. ஆனால் கல்யாணம் 21 வயசில் நடந்துருச்சு. அந்த 4ஆம் அதிபதி உச்சமாகி லக்னத்தில் இருக்கிறதுனுடைய சூட்சம். கடகலக்கணத்திற்கு சுக்கிரன் வலுத்தார்னா இளமையிலே திருமணம் முடியும். சுக்கிரன் 4ஆம் இடமான துலாத்தில் இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, அல்லது மீனத்தில் உச்சங்கிற வலுவோடு இருந்தாலும் சரி, உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகிற ஒரு சான்ஸ் கிடைக்கும். சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் வலுத்தார்னா சீக்கிரம் கல்யாணம் முடியும். செவ்வாய் இங்கே 6ஆம் வீட்டில் போய் உச்சம்னு ஆனால் கூட இளமையில் மனம் முடிகிற யோகிதை உண்டாகும். இந்த சுகத்தை கொடுக்குற கிரகம் வலுவாக இருக்கிறனால உங்களுக்கு சீக்கிரமாகவே அதை கொடுக்கறதுக்கு நேர்மையான வழியிலேயே கிரகங்கள் முடிவு செய்யும். கன்னிகா லக்னத்திற்கு குரு வலுத்து நிற்கும்போது இளமையில் மனம் முடிகிற வாய்ப்புகளை ஏற்படுத்தும்.
துலா லக்னத்திற்கு சனி பகவான் வலுத்த நிலையில் இளமையில் மனம் முடிகிற வாய்ப்பு ஏற்படும். ஒரு துலா லக்ன ஜாதகம், சனி உச்சம் லக்னத்திலேயே, சனி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதனால் உங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகும் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்லி வந்த நிலையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னேன். 19 வயசு முடிஞ்சு 20 வயசு நடந்துட்டு இருந்த ஒரு பெண் குழந்தையினுடைய ஜாதகம், இவங்களுக்கு இளமையிலே மனம் முடிஞ்சிடும், இன்னும் 1 வருஷத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு. சார் பார்த்த ஜோசியர் எல்லாருமே 24 ஆகும் 27 ஆகும்னு சொன்னாங்க, நீங்கள் மட்டும் சீக்கிரம் அப்படிங்கிறீங்களே அப்படின்னு. 4ஆம் அதிபதி சுகாதிபதி உச்சமாக சொந்தத்திலே வரன் வரும்போது தட்டி கழிக்காமல் முடிங்கன்னு சொன்னேன். நான் சொன்னதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளேயே கல்யாணம் நடந்துடுச்சு. அவங்க கூப்பிட்டு சொல்லி பத்திரிகையை கூட அனுப்பிச்சி வச்சாங்க. அப்போ அந்த 4ஆம் அதிபதி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எவ்வளோ பவர்ஃபுல். ஏற்கனவே முதல்ல சனி பகவான் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு, அடுத்து 4ஆம் அதிபதி வலுத்தாலும் இதே விதி ஏற்படும். விருச்சிக லக்னத்துக்கும் அதே சனி பகவான் வலுத்த நிலையில் இருக்கும்போது சீக்கிரமே கல்யாணம் முடிச்சு வைப்பார். தனுசு லக்னத்துக்கு குரு பகவான் வலுத்த நிலையில் இருக்கும்போது சீக்கிரமே கல்யாணம் முடிச்சு வைப்பார். மகர லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் வலுத்த நிலையில் லக்னத்தில் உட்கார்ந்தார்னா சீக்கிரமே கல்யாணம் ஆகிற யோகம் ஏற்படும். கும்ப லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வலுத்த நிலையில் உங்களுக்கு இளமையிலே மனமுடிக்கும் யோகிதை கொடுப்பார். இதில் அவர் லக்னத்தில் உட்கார்ந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இளமையில் மனமுடிக்க வாய்ப்பு கொடுப்பார். மீன லக்னத்துக்கு புதன் வலுத்த நிலையில் இருக்கும்போது இளமையிலே மனமுடியும் யோகம் உண்டாகும். புரியுதுங்களா? அப்போ 4ஆம் அதிபதி வலுத்தாலும் இளமையில் மனமுடியும் யோகிதை உண்டாகும். இதுக்கடுத்து 3வது விதி. முதல் விதி சனி 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் இளமையில் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. 2வது விதி 4ஆம் அதிபதி வலுத்த நிலையில் ஜாதகத்தில் இருந்தார்னா சீக்கிரமே கல்யாணம் முடியறதுக்கான யோகிதை உண்டாகும். 3வது விதி 7க்குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து அதிநட்பு நிலையில் எங்கேயாவது உட்கார்ந்துருந்தாருன்னா, அதாவது லக்ன மறைவில்லாத ஸ்தானங்கள் அமர்ந்தார்னா சீக்கிரமே கல்யாணம் முடிகிற யோகம் உண்டாகும். இப்போ மேச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியே சுக்கிரன் தான், அதனால் அவர் வலுத்தாலே அந்த கல்யாணம் பண்ணி வைப்பார். ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்து லக்னத்துக்கு மறைவில்லாத இடங்களில் வலுப்பெறணும். அப்படின்னா லக்னத்தில் இருக்கணும், 7ஆம் இடத்துல இருக்கணும், 11ஆம் இடத்துல இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரம் கல்யாணம். மிதுன லக்னத்துக்கு குரு 7ஆம் அதிபதி அவர். இவர் சுக்கிரனோடு சேர்ந்து எங்கே அமர்ந்திருந்தாலும், அதாவது 6, 8, 12களில் மறையாமல் இருந்து நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா கல்யாணம். கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக சனியே வருவார். இவருக்கோடு சுக்கிரன் சேர்றதுங்கிறது அவர் மறையாமல் வலுப்பெறதுங்கிறது சிறப்பாகும். இப்போ 7லேயே சனி இருந்து 7லேயே சுக்கிரன் தான் சின்ன வயசில் கல்யாணம் ஆகிற யோகம் ஏற்படும். 11ஆம் இடத்துல இவங்க 2 பேரும் இணைஞ்சிருந்தாங்கன்னா சனி சம உச்சத்தில் இருப்பார், சுக்கிரன் ஆட்சியாக இருப்பார் ஏற்படும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருந்து கூட சனி உச்சமாக இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரனோடு சேர்ந்து சனி வலுத்த நிலையில் அமர்றது, மறையாமல் இருக்கிறது முக்கியம். கன்னிகா லக்னத்திற்கு 7க்குடைய குருவோடு சுக்கிரன் நல நிலைமையில் இணைஞ்சு லக்னத்துக்கு மறையாமல் இருந்தாலும் இளமையில் கல்யாணம் ஆகும். துலா லக்னத்துக்கு செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் மறையாமல் இருக்கும். இங்கே மறையாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். 8, 12ஆம் இடங்கள்லையும் சில நேரங்களில் வலுவாகும். உதாரணமாக துலா லக்னத்துக்கு 7க்குடைய செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்தார்னா சுக்கிரன் அங்கே ஆட்சி அவர், செவ்வாய் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இதுவும் ஒரு விதத்தில் வலுதான். ஆனால் இது இளமையில் மனம் முடிக்கிற யோகத்தை கொடுக்கறதில்ல. அதுவே 2ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் நிலையில் துலா லக்ன ஜாதகம் இளமையில் மனமுடித்த ஜாதகங்கள் நிறைய உண்டு. இங்கே இளமை அப்படின்னு சொல்கிறது பெண்ணுக்கு 21 வயது மிகாமல் இருக்கிறது. 18 ஆரம்பிச்சு 21, ஆணுக்கு 24 வயசு தாண்டாமல் இருக்கிறது. அதுதான் இளமையில் மனம் முடியாது. புரியுதுங்களா? விருச்சிக லக்னத்திற்கு 7க்குடைய சுக்கிரன், 7க்குடையவர் அவராகவே ஆயிடுறதுனால அவர் அங்கே வலுத்தாலும் சரி எங்கே வலுத்தாலும் சரி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்பார். சுக்கிரனே 7ஆம் அதிபதியாக வரும்போது அவர் மறைந்து வலுத்தாலும் கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணி வைக்க முயற்சி செய்வார். 4ஆம் அதிபதி வலுத்த நிலையில் சுக்கிரனோடு தொடர்பு கொள்றதும் சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கான விதி. 4ஆம் அதிபதி பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு. 7ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டார்னா இளமையில் மனம் முடிக்க வாய்ப்பு கொடுப்பார். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வலுவாக இருந்து சுக்கிரனோடு தொடர்பு கொண்டு லக்னத்துக்கு மறையாமல் இருக்கும்போது சீக்கிரமே கல்யாணம் ஆகிற யோகம் உண்டாகும். மகர லக்னத்துக்கு சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன். கும்ப லக்னத்துக்கு சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன். சூரியனும் சுக்கிரனும் தொடர்பு கொள்வது யாராவது ஒரு ஆட்சி உச்சத்தில் இருக்குது. ஒரு கும்பலக்கண ஜாதகம் 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, கூடவே சுக்கிரன் அங்கேயே இருக்கார். இவர் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு ஒரு ஜாதகம், 22 வயசு பையன், கூட படித்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். லைஃப்பில் நல்லா தான் செட்டில் ஆகிருக்காரு. இதுவும் உதாரண ஜாதகங்களில் வரும். மீன லக்னத்துக்கு புதனும் சுக்கிரனும் வலுவான நிலையில் இணையிறது. இவங்க மறையக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு மீன லக்ன ஜாதகத்துக்கு லக்னத்திலே புதன் இருக்கார், கூடவே சுக்கிரன் இருக்கார். 7ஆம் இடத்துல புதன் இருக்கார், கூடவே சுக்கிரன் இருக்கார். இது இளமையில் மனம் முடிகிறதுக்கான யோகிதைகள். அப்போ திருமணத்தை இளமையில் நடத்தி கொடுக்கும் யோகிதைகள் சில கிரகங்களால் ஏற்படுது. சரி, இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கா? கல்யாணத்தை தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. ஏன்னா தள்ளி போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது எப்போ நடக்குங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம்.
சின்ன வயசுலேயே சான்ஸ் வந்துச்சு சார். நிறைய பேர் சொல்லுவாங்க பொருத்தம் பார்க்கும்போது 22 வயசுலேயே நல்ல வரன்லாம் வந்துச்சுங்க, என் பையன் தான் கேட்கல, நான் அதை படிக்கணும், இங்கே போகணும், இது ஆன பிறகு தான் செய்வேன்னு சொல்லி தள்ளி போட்டாங்க. இன்றைக்கி 32 வயசு ஆகிடுச்சு, இன்னும் நடக்க மாட்டேங்குது. அப்படி என் பொண்ணுக்கு நல்ல நல்ல வரன்லாம் வந்துச்சுங்க, சொந்தத்திலே கேட்குறேன்னாங்க. 19 வயசு தான் ஆகுது, காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே வந்துச்சு. ஆனால் இவன் பிடிவாதமாக முடியவே முடியாதுன்னா இன்றைக்கி 27 வயசு ஆகிடுச்சு, இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த 4ஆம் அதிபதி வலுவாக இருந்தாருனாலும் சரி, 7ஆம் அதிபதி சுக்கிரனோடு வலுவாக இருந்தாருனாலும் சரி, 7ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டிருந்தாலும் சரி, சின்ன வயசுலேயே ஒரு சான்ஸ் கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில் சாதிப்பதற்கு திருமணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. திருமணம் அது பாட்டுக்கு நடந்துட்டு போகணும், அந்தந்த வயசில் அது கிடச்சிருக்கும். சாதனை புரிபவர்கள் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க கூட இருக்கிறாங்க. நாட்டை ஆளக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே சாதிச்சிருக்காங்க. அதுக்காக நான் 60 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அதாவது அந்தந்த வயசில் நடந்தால் தான் அதற்கான மரியாதை கிடைக்கும். அதனால் இளமையில் மணமுடிக்கும் யோகிதை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், அந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு பொருந்தி வந்தால், வாய்ப்பு கிடைக்கும் போதே மன வாழ்க்கைக்குள் இணைந்து பணியாற்றுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.